காலாவதியான சட்டப்பிரிவுகள் நீக்கம், எளிமைப்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பு அமல், உலக நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் தொழில்துறைக்கு புதிய எல்லைகளை திறந்துவிட்டது என நாட்டின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்ட ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைந்துள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு நாட்டில் சீர்திருத்தங்கள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதனால் சர்வதேச நாடுகளின் மதிப்பீட்டையும் தாண்டி இந்திய பொருளாதாரம் 2025ஆம் ஆண்டில் 8.2 விழுக்காடு GDP வளர்ச்சியை கண்டது. இதற்கு வரி விதிப்பு, தொழிலாளர் சீர்திருத்தங்கள், துறைமுக நவீனமயமாக்கல், அணுசக்தி துறை, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் வரை அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்கள் மூலம் பொருளாதார புதிய உத்வேகத்தை அளித்ததே காரணமாக அமைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் பழைய தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக மத்திய அரசு 4 புதிய தொழிலாளர் சட்ட விதிகளை கொண்டு வந்தது. 29 சட்டங்களை 4 நவீன சட்டங்களாக ஒருங்கிணைத்ததன் மூலம் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான தொழிலாளர் கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியது. 4 அடுக்கு GST வரி விதிப்பு முறை ஈரடுக்காக குறைக்கப்பட்டதால் நடுத்தர வர்க்க குடும்பத்தினர், விவசாயிகள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தினர் உள்ளிட்டோர் அதிக பணத்தை சேமிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை 6 லட்சம் கோடியை கடந்து சாதனை படைத்தது. 2025-2026 பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விதிப்பில் பெரிய சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் ஆண்டுக்கு 12,75,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சிறு தொழில் தயாரிப்புகளின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய இறக்குமதி தரக்கட்டுப்பாடுகள் கடந்த மாதம் முதல் விலக்கிக் கொள்ளப்பட்டன. இதன் மூலம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொண்டு வந்த உதிரிபாக விலை உயர்வு, பற்றாக்குறை, தயாரிப்பு மந்தநிலை ஆகியவை நீக்கப்பட்டுள்ளன. காப்பீட்டு நிறுவனங்களில் 100 விழுக்காடு அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதித்ததன் மூலம் நேரடி வெளிநாட்டு முதலீட்டில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை செய்தது. இங்கிலாந்தை தொடர்ந்து ஓமன் நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது உலகளாவிய வர்த்தக மையமாக இந்தியாவின் பங்கை வலுப்படுத்தியது. இந்தியா நியூசிலாந்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தையும் இறுதி செய்தது. 4 ஐரோப்பிய நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் கடந்த அக்டோபர் மாதம் நடைமுறைக்கு வந்தது. இதன் மூலம் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 4 ஐரோப்பிய நாடுகள் அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் 8,80,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக உத்தரவாதம் அளித்துள்ளன. இது தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்திற்கு உத்வேகமாக அமைந்துள்ளது. தொழில் முனைவோர் செய்யும் சிறிய அளவிலான தவறுகளுக்கு சிறை தண்டனை அளிப்பதிலிருந்து விலக்களிக்கும் விதமாக ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்க வழிவகை செய்யும் சாந்தி சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின் சட்டமானது. காலாவதியான 71 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. கிராமப்புற வளர்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக VBG ராம்ஜி சட்டம் இயற்றப்பட்டது. இதன் மூலம் வேலை நாட்கள் 100லிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகளால் இந்தியாவுக்கு 2025ஆம் ஆண்டு சீர்திருத்தங்கள் நிறைந்த ஆண்டாக நினைவு கூறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.